அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது அபிஷேகத்தின் போது லிங்கத்தில் நண்டு வெளிப்படும் அதிசய கோவில் பற்றிய தகவல்களை பற்றிதான். கும்பகோணத்துக்கு அருகில் திருவியலூரில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருத்தேவன்குடி அருள்மிகு கற்கடேஸ்வரர் திருக்கோவில். இக்கோவில் நண்டாங்கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்திரரின் சாபத்திற்கு ஆளான கந்தர்வன் ஒருவர் நண்டாக இந்த தலத்துக்கு வந்து சிவபெருமானை பூஜித்தார். அந்த நண்டு தினமும் நள்ளிரவில் தீர்த்த குளத்தில் பூத்த தாமரை மலரை பறித்து கோமுகம் வழியே உள்ளே சென்று இறைவருக்கு சாத்தி வழிபட்டு வந்தது. இந்திரர் அதிகாலையில் இந்த ஆலயம் வந்து ஈசனுக்கு தாமரை மலர் சூட்டி வழிபடுவது வழக்கம். தனக்கு முன்னர் ஈசனுக்கு மலர் சூட்டப்பட்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு கண்காணித்தார் இந்திரர். அப்போது நள்ளிரவில் நண்டு ஒன்று தீர்த்த குளத்தில் இருந்து தாமரை மலரை பறித்து கொண்டு கோமுகம் வழியே ஈசரிடம் செல்வதைக் கண்டு மிகவும் கோபம் கொண்டார் இந்திரர். இந்த நிகழ்வால் கண்டு கோபம் கொண்ட இந்திரர் லிங்கத்தின் மீதேறி தாமரை மலரை சாத்த முயன்ற நண்டை கத்தியால் வெட்ட முயன்றார். வெட்டு சிவபெருமானின் நெற்றியில் விழுந்தது. நண்டு உருவில் இருந்த கந்தர்வனை காப்பாற்ற நினைத்த சிவபெருமான் லிங்க திருமேனியின் உச்சியில் ஒரு துவாரத்தை ஏற்படுத்தி நண்டு உருவில் இருந்த கந்தர்வனை தன்னுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டார். இந்திரரால் சபிக்கப்பட்ட கந்தர்வனை நண்டு உருவில் தன்னை பூஜிப்பதை இறைவர் அசரீரியாக இந்திரருக்கு உணர்த்தினார். உண்மையை உணர்ந்த இந்திரர் தனது தவறுக்கு வருந்தினார். அதனால் இந்த கோவிலுக்கு திருந்த தேவன் கொடி என்ற பெயர் வந்ததாக தலபுராணம் கூறுகிறது. கற்கடம் என்றால் நண்டு. நண்டின் பூஜைக்கு மகிழ்ந்து அதன் சாபத்தை நீக்கி விமோசனம் தந்ததால் இத்தல ஈசன் கற்கடேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். சிவபெருமானை நண்டு வழிபடும் சிற்பம் ஒன்று இக்கோவிலில் உள்ள ஒரு கற்தூணில் செதுக்கப்பட்டுள்ளது. கற்கடேஸ்வரர் லிங்க திருமேனியில் இன்றும் வெட்டுத்தழும்புகள் இருப்பதை நாம் காணலாம். சிவலிங்கத்தின் உச்சியில் ஒரு துவாரம் உள்ளது. ஆடி அமாவாசையும் பூசம் நட்சத்திரமும் கூடிய நேரத்தில் 21 குடம் பசுவின் பாலை கொண்டு இரவில் சிவலிங்கத்தை அபிஷேகித்தால் நண்டு வெளிப்பட்டு காட்சி கொடுக்கிறது. தல இறைவி அருமருந்தம்மை, தீராத நோய்களை தீர்ப்பவர் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த அம்மனுக்கு சாத்தப்படும் எண்ணெய் வேண்டுவோருக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அம்மனுக்கு சாத்தி தரப்படும் இந்த எண்ணெய் சர்வ வியாதிகளையும் போக்கும் நிவாரணமாக உள்ளது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. சந்திர பகவான் இந்த தலத்தில் இறைவரை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றார். ஆகையால் சந்திர பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க வழிபட வேண்டிய தலமாக திருத்தேவன்குடி தலம் திகழ்கிறது. சந்திர பகவான் மற்ற கோவில்களில் நின்ற கோணத்தில் காட்சி தருவார். ஆனால் இந்த திருத்தலத்தில் மட்டும்தான் சந்திர பகவான் அமர்ந்த கோலத்தில் யோக நிலையில் காட்சி தருவது விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கற்கடேஸ்வரர் திருக்கோவிலுக்கு நாமும் சென்று கற்கடேஸ்வரரின் அருள் பெறுவோமாக.